கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஏன்னா தேர்தல் கமிஷன்னா நடுநிலையோடு செயல்பட வேண்டும். அப்போதுதான் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெறும். இல்ல பல முறை பிகினிங்லேயே சொல்லியாச்சு சார். அதெல்லாம் நீங்க மனிதாபிமான அடிப்படையிலே செக் போஸ்ட்ல இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும். எது உண்மை எது பொய் என்று அவர்கள் நன்கு உணர்ந்திருப்பார்கள். எனவே பத்திரிகைகளுக்காகவும் மேல் அதிகாரிகளுக்காகவும் எந்த விதமான பணியையும் கணக்கையும் காட்டாமல் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு சாதாரண மக்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் அவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையைத்தான் மக்கள் விரும்புவார்கள். நீங்க பணப்பழக்கம்ங்கிறது எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. திமுக அதிமுக அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ரூட் காசை கண்டுபிடிச்சு பிடிக்கணும். அதை விட்டுட்டு ஆடு வாங்க வரவனையும் நீங்க கோழி பண்ணை வச்சிருக்கவனையும் பிடிச்சா யாருக்கும் லாபம் கிடையாது. திமுக அதிமுகவுக்கு தான் லாபம். சார் இங்க வாங்க சார், கொண்டாங்க சார். இன்னைக்கு வந்து பிரஸ் டே வாமல கேட்க கொண்டாந்து கொடுங்க சார் எல்லாரும். இன்னொன்னு சொல்லிட்டு சார், இது இப்ப சொல்ல ஒரு விஷயம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை முக்கியமான தகவல் சொல்ல விட்டுட்டேன். எங்களது கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு வெற்றி வாசம் பிரகாசமாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் கிருஷ்ணகிரியிலே எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ் இருக்கிறார். அதே போல பர்கூரிலே முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து சேர்மன் ராஜேந்திரன் நிற்கிறார்கள். ஜெயபிரகாஷ் அவர்களை பொறுத்தவரையில் நிறைய பொதுப்பணி செஞ்சிருக்கார். அப்புறம் அரசியல் பணி இருக்கு. அதனால அவருடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்று நான் கருதுகிறேன். அதே போல திரு ராஜேந்திரன் அவர்களுடைய பணி தான் பொறுப்பில் இருந்தபோது நல்ல முறையில் இருந்த காரணத்தினால் மக்கள் அவரை வரவேற்கிறார்கள். இதே போல தேமுதிக வீசி நிற்கிறார்.